எங்கள் அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. 300 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டேன். முடியுமா? அது மெடிக்கல் காலேஜை பார்த்தாங்க. ஒரு தந்தை மருத்துவ படிப்பின் மீது எந்த அளவிற்கு ஆர்வம் வைத்திருந்தார் என்பதை பார்த்து நான் அதிர்ந்து நின்ற தருணம் அது. ஒரு ஏழை விவசாயி, உன்னதான் டாக்டர் ஆக்க முடியலப்பா, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை நிற்க வைத்து விட்டு மெடிக்கல் காலேஜ் செவுத்த போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. ஆடி போய்விட்டேன். என்னுடைய தந்தையினுடைய கண்ணிலே கண்ணீரை பார்த்தவுடன், தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் அல்லவா. இதற்காக இந்த இடத்துல இதை பதிவு செய்கின்றேன் தெரியுமா? ஏழ்மை குடும்பத்திலிருந்து இங்கு வந்து படிக்கின்ற, மத்தியதர குடும்பத்திலிருந்து படிக்கின்ற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களினுடைய வறுமையை, கஷ்டத்தை, சிரமத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டீர்களே, ஆனால் என்ன மாறுதல் ஏற்படும் என்று பாருங்கள். நானும் என்னுடைய மனைவியும் இந்த சம்பவத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், அவர்களும் படித்த காரணத்தினால், இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். அத்துணைக்கும் காரணம், அத்துணை பேரும் முதுகலை படித்தவர்கள். முதுகலை படிப்பை மெரிட்ல படிச்சவங்க, கிராமத்தில் வேலை பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? படிப்பு ஒன்றுதான் தலைமுறை மாற்றத்தை உருவாக்கும். வேறு எதுவும் நிரந்தரமானதல்ல.